குறைகளை மறைப்பதற்காக அண்ணன் எடப்பாடியார்கள் மீது இன்றைக்கு தவறான குற்றச்சாட்டுகளை சொல்லி வருகிறார்கள். தார்மீக பொறுப்பு ஏற்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதும் சரி, கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக இருக்கின்ற பொழுதும் சரி, நேரடியாக வேட்பாளர்களை அறிவிப்பார். டீ கடை வைத்திருந்தவரை கூட வேட்பாளராக அறிவித்து சட்டமன்ற உறுப்பினராக்கி, அமைச்சராக்கி, முதலமைச்சராக்கிய பெருமை அம்மாவை சாரும். காரணம், அம்மாவுடைய துணிச்சலான முடிவு. 1996ஆம் ஆண்டு தேர்தலிலே தோல்வியுற்ற பொழுது கூட 4 சட்டமன்ற தொகுதியில்தான் கழகம் வெற்றி பெற்றது. அன்றைக்கு தார்மீக பொறுப்பை நான் ஏற்பதாக அம்மா அவர்கள் சொன்னார்கள். அதற்கு காரணம், அனைத்து வேட்பாளர்களையும் மாண்புமிகு அம்மா அவர்கள் யாருடைய பரிந்துரையும் இல்லாமல் நேரடியாக தேர்வு செய்தார்கள். அதனால் அவர்கள் பொறுப்பேற்றார்கள். ஆனால் இன்றைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் அந்தந்த குறுநில மன்னர்களாக இருந்த மாவட்ட செயலாளர்கள் பரிந்துரை செய்த, குறிப்பாக கோவை, திருப்பூர், நீலகிரி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம் போன்ற மாவட்ட கழகத்துடைய செயலாளர்கள் பரிந்துரை செய்தவர்களுக்கு இவர்கள்தான் பொறுப்பேற்க வேண்டும். அந்தந்த மாவட்டங்களிலே தோல்வியுற்றதற்கு இவர்கள்தான் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் தெளிவோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல மரியாதைக்குரிய அண்ணன் நத்தம் விசுவநாதன் அவர்கள் சொன்னார்கள், பொதுச் செயலாளர் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்னாலே கழகத்தினுடைய வெற்றி வாய்ப்பு குறைந்து கொண்டே வருகிறது, கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாக போய்விட்டது என்று சொன்னார். அவர் யாரை மனதிலே வைத்துக்கொண்டு சொன்னார் என்று எங்களுக்கு அப்பொழுது புரியவில்லை. இப்பொழுதுதான் புரிகிறது. இவரை மனதில் வைத்துக்கொண்டே இந்த கருத்தை அவர் சொல்லியிருப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். அதற்கு காரணம், மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்த பொழுதே 2016ஆம் ஆண்டு திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே போட்டியிட்ட அண்ணன் நத்தம் விசுவநாதன் அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழக்கிறார், தோல்வியடைகிறார். தனிப்பட்ட செல்வாக்கு தனக்கு இருப்பதாக சொல்லிக் கொள்ளுகின்ற அண்ணன் நத்தம் விசுவநாதன் 2016 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கிறது. அந்த காலகட்டத்திலே திண்டுக்கல் மாவட்டத்திலே கொடிகட்டி பறக்கிறேன் என்று சொன்ன அண்ணன் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த நத்தம் விசுவநாதன் அவர்கள் ஏன் தோல்வியை சந்தித்தார்? அதற்கு என்ன காரணம்? அவர் தொண்டர்களை அரவணைத்து செல்லவில்லை என்பதுதான் காரணம். மாறாக மீண்டும் 2021 2026 மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியாருடைய ஆதரவால் அவர் அளித்த வாய்ப்பின் காரணமாக மீண்டும் சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு 2021 வெற்றி பெறுகிறார், 2026 வெற்றி பெறுகிறார். அதற்கு யார் காரணம்? அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் தான் காரணம் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இவர்களுக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்தபோது மாவட்ட செயலாளர் பதவியோடு தான் அவர் வைத்திருந்தார். அண்ணன் எடப்பாடியார் வந்த பிறகுதான் மரியாதைக்குரிய அண்ணன் நத்தம் விசுவநாதன் அவர்களுக்கு ஏற்கனவே அவர் ஓபிஎஸோடு இந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்துவிட்டு ஓபிஎஸ் அணிக்கு சென்றவர். மீண்டும் பெருந்தன்மையோடு அவரை இந்த இயக்கத்திலே சேர்த்து கொண்டவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். அந்த பெருந்தன்மையெல்லாம் மறந்துவிட்டு இன்றைக்கு வாய் போன போக்கில் தவறான கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு இவருக்கு கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் பதவியை தந்தது அண்ணன் எடப்பாடியார் அவர்தான். அதேபோல் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்த பொழுது மாவட்ட கழக செயலாளர் பதவியை தந்தார்கள். அண்ணன் எடப்பாடியார் தான் அவருக்கு கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் பதவியை தந்தார்கள். இன்றைக்கு கழகத்தினுடைய மிக முக்கிய பொறுப்பான துணை பொதுச் செயலாளர் பதவியை தந்து அழகு பார்த்தவர் அண்ணன் எடப்பாடியார் தான் என்பதை அவர் மறந்துவிடக் கூடாது. உதாரணத்திற்கு ஒன்று சொல்ல வேண்டுமென்றால் 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்க வேண்டாம் என்று முதலில் குரல் கொடுத்தவர் மரியாதைக்குரிய அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள்தான்.